ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்னென்னா திங்கட்கிழமை. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் வாங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டில் தம்பி காளான் பிரியாணி கேட்டான், அதான் செய்ய போகிறேன். வாங்க சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எல்லோரும் செய்கிற மாதிரி தான் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வணக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். அப்புறம் வணங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா நல்லா வணங்கிடும் சீக்கிரமாக. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா வணக்கி விட்டுருங்க. நேற்று நாங்கள் மார்க்கெட் போகிறனால காளான் வாங்கிட்டு வந்தோம். சரி, பெரிய பையன் பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு காளான் வாங்கிட்டு வந்தோம். சரி, ஃபஸ்ட்டு காளான் செஞ்சிடலாம், வேஸ்ட்டாக போயிருந்தேன்னு சொல்லிட்டு காளான் வாங்கிட்டு வந்து காளான் பிரியாணி செஞ்சிடலாம் காலையில் திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. அவ்வளோதான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாப்பொடி இதோட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தயிர் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நீங்கள் தயிர் போட்டுக்கோங்க. காளான் நேற்று மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி, அதையும் கட் பண்ணி கழுவிட்டேன். அதை நான் உங்களுக்கு காட்டலை. கழுவிட்டு கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணதுக்கப்புறம் அரிசி எல்லாம் போட்டுட்டேங்க. வீடியோ எடுக்க முடியல, கரண்ட்டு போயிடுச்சு. அப்புறம் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ வாங்க, உங்களுக்கு சுட சுட காளான் பிரியாணி ரெடி. தேங்க்யூ ஃபார்